முக்கனியின் சார் எடுத்து முத்தமிழின் தேன் எடுத்து முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய். ஊற்றுப்புனலில் ஒளியினைக் கண்டேன். என்ன ஒரு கற்பனை பாருங்க. ஊற்றுப்புனலில் ஒளியினைக் கண்டேன், மாற்று பொன்னிலும் மாசினை பார்த்தேன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். கண்ணதாசன் ஐயா. வண்ணத்தமிழ் கவிஞனுக்கு வந்தனம், எங்கள் கண்ணதாசனுக்கு நெஞ்சை தந்தனம். பலர் இருக்கும் உலகத்திலே சிலர் இருப்பார் உள்ளத்திலே, பலர் இருக்கும் உலகத்திலே சிலர் இருப்பார் உள்ளத்திலே. நிலை கவிழும் பள்ளத்திலே நெஞ்சு வீழும் நேரத்திலே, வலதுகரம் தந்திழுத்து வலுவில் என்னை கரை சேர்த்து தலை கோதி தமிழ் பாடி தட்டி கொடுத்து சிரித்து நெஞ்சில் நிலைத்திருக்கும் கவிஞனுக்கு வந்தனம், நெஞ்சை நிமிர்த்தும் கண்ணதாசனுக்கு வந்தனம். இல்லையா? நிலைத்திருக்கும் நெஞ்சில் நிலைத்திருக்கும் கவிஞனுக்கு வந்தனம், நெஞ்சை நிமிர்த்தும் கண்ணதாசனுக்கு வந்தனம் என்று கவியரசரை முதலில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு சிறப்பு விருந்தினர் அவர் யார் என்று என்னை காட்டிலும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள் என்று நீங்கள் சொல்லக்கூடும். அது முடியாது. உங்களை காட்டிலும் நான் நன்றாக அறிவேன் என்பதை நான் பிற்பாடு சொல்லுகிறேன். முதலில் என்னுடைய அன்பு நண்பனை வரவேற்கிறேன். வாழ்க்கை என்பது வலிகள் நிறைந்தது, வசந்தம் என்பதோ மனத்தை பொறுத்தது. வாழ்க்கை என்பது வலிகள் நிறைந்தது, வசந்தம் என்பதோ மனத்தை பொறுத்தது. சேர்க்கை, பிரிவு, செலவு, வரவெல்லாம் செய்த வினைகளோ சிந்தனை குழப்பமோ, செய்த வினைகளோ சிந்தனை குழப்பமோ. ஊழ்வினை நெருப்பாய் முற்றுகையிட்டாலும், ஊழ்வினை நெருப்பாய் முற்றுகையிட்டாலும் உள்ளம் கலங்காத குளமாய் இருக்கலாம், உள்ளம் கலங்காத குளமாய் இருக்கலாம். ஆழ்ந்து பார் உள்ளத்தை, அள்ளலாம் செல்வத்தை, அப்புறம் நேர்பவை அனைத்தும் ஆனந்தமே. நண்பா, வாயார மனமாற வாழ்த்துகின்றேன், வாழ்வாங்கு வாழ்க நண்பா. வாயார மனமாற வாழ்த்துகின்றேன், வாழ்வாங்கு வாழ்க நண்பா. நோயின்றி நொடியின்றி, நோய் நொடின்னு சொல்றோம் இல்லையா, நொடின்ற சொல்லுக்கு வறுமை என்ற பொருள் உண்டு. நோயின்றி நொடியின்றி சோர்வின்றியே உலகத்தை வெல்க பண்பால், வேயாத புன்னகை விலகாத செந்தமிழ் வேணுவை போன்ற குரலால், வேயாத புன்னகை விலகாத செந்தமிழ் வேணுவை போன்ற குரலால், நீயாக நீ வாழ, நானாக நான் பாட, அவளாக அவள் வாழ்த்துவாள் என்று சுரேந்தரை வாழ்த்துகிறேன். நான் சுரேந்தர் என்னுடைய நண்பன் என்கின்ற தம்பட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவரே இல்லை, அவனே இல்லை, சரி மரியாதை குறைவா பேசிட்டு, அவனேன்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கம் அதிகமா இருக்கும் நான் நம்புறேன். சுரேந்திரன் என்கின்ற கலைஞனை, உன்னதமான கலைஞனை முறையாக அறிமுகப்படுத்த மிக தகுதி வாய்ந்த ஒருவர் நமக்கு தேவை. நமக்கு தகுதிக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால் தகுதி வாய்ந்த என்னுடைய இன்னொரு நண்பர் திரு பூபதி ராஜா அவர்களை வந்து என் சுரேந்தரை இந்த அவைக்கு முறையாக அறிமுகம் செய்விக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இப்போ நான் அறிமுகப்படுத்த போறவர் 80களில் 90களில் கலையுலகத்தில் உள்ள ரெக்கார்டிங் தியேட்டர் ஏவிஎம் வாகினி, அங்கெல்லாம் வாய்ப்புக்காக தங்கள் குரல் வராதா, ஒரு பாட்டு பாட முடியுமான்னு பல பேர் எங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மாற்றமாக அத்துணை ரெக்கார்டிங் தியேட்டர்களும் ஒருவர் வருகைக்காக காத்திருந்தது, ஒருவர் குரலுக்காக காத்திருந்தது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் தான் திரு என் சுரேந்தர் அவர்கள். இது உண்மை. எல்லா ரெக்கார்டிங்கும் அவருக்காக காத்திருப்பாங்க. ஒரு தியேட்டருக்கு போவார், இங்க முடிச்சுட்டு வருவார். அப்படி ஒரு கலைஞர் அவர். தமிழ் அழகு, அதை எங்கள் சுரேந்தர் ஐயா பேசும்போது அது மேலும் அழகு. இவர் நடிகரா வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தவர், நடிகரா வரணும்னு சொல்லி. ஆனா இயற்கை அது சந்தர்ப்பம் அதுக்கு கொடுக்கல. இவர் அதுல ஒரு சந்தோஷம், ஒரு வருத்தம், ஒரு சந்தோஷம் என்னன்னா, இவர் நடிகரா இருந்தா இவர் மட்டும்தான் நடிகரா இருப்பார்.
இவர் நடிகர் ஆகாததுனால இவர் குரல் வெளிவந்தது, பல நட்சத்திரங்கள் உருவானார்கள், பல பேர் உயிர் பெற்றார்கள். அதற்கு காரணமானவர் எங்கள் சுரேந்தர் ஐயா அவர்கள். இப்போ மோகன் சார் பத்தி தெரியும், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி தெரியும். எல்லார் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அவர் நிறைந்திருக்கிறார். அதற்கு நுழைவுச் சீட்டு கொடுத்தவர் எங்கள் சுரேந்தர் ஐயா அவர்கள். இந்த என்ட்ரி பாஸ் வாஸ் given by எஸ் என் சுரேந்தர் சிங். அதுதான் அப்பேற்பட்டவர். அந்த குரல் எப்படிப்பட்ட குரல் அப்படின்னும் போது, ஒருத்தருக்கு சகோதரன் போல தெரியும், ஒருத்தருக்கு காதலனாக தெரியும், ஒருத்தருக்கு நட்பா தெரியும். அந்த நட்புன்ற வார்த்தை அந்த குரல்ல ஒரு அழகான ஒரு இனிமை இருக்கும், ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். அப்பேற்பட்ட குரல் நம்முடைய எஸ் என் சுரேந்தரையாவுடைய குரல். இவருடைய தனிப்பட்ட சிறப்புல சொல்லணும் அப்படின்னாங்க, ஏன் இவருடைய குரல் சிறப்பு பெற்றதுன்னா, இவர் தனிப்பட்ட நடிகர்களுக்காக பேசுவதில்லை, அந்த கதாபாத்திரத்துக்காக பேசுவார். He talk for the character. அந்த கேரக்டர் பேசும்போது அந்த கேரக்டர் உயிர் பெறும். அப்படித்தான் எத்தனையோ படங்கள் எத்தனையோ உயிர் பெற்றது. இப்போ மோகன் சார் மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா புரட்சி கலைஞர் ஏழையின் குரலாக ஒலித்தவர் பாருங்க, அவருக்கு விஜயகாந்த் அவருக்கு முதல் குரல் கொடுத்தவர் ஐயா தான். சட்டம் ஒரு இருட்டரை, வெற்றி, பல படங்கள் அப்படி அதை ஆரம்பிச்சு 4 இது ஆரம்பிச்சது. அதே மாதிரி டைரக்டர்களுக்கு வசந்த் சார் கூட வந்திருக்காரு, அவருக்குலாம் தெரியும். இந்த புது இளைஞர்கள்லாம் வரும்போது அப்போ அறிமுகப்படுத்தும் போது அந்த வாய்ஸ் இருக்காது. அப்போ எங்க தேடி போன, எல்லாரும் தேடி போற ஒரே இடம் எஸ் என் சுரேந்தர் சார் தான். அந்த ஒரு நடிகர் அறிமுகமாறதுக்கும் அவர் தான் காரணமா இருப்பார். இன்னொரு தனிப்பட்ட சிறப்பு, இளையராஜா சார் சொல்லுவார், அவர் மாதிரி ரீரெக்கார்டிங் டெய்லி பண்ணிக்கிட்டே இருப்பார் இந்த 80s 90sல. அப்போ ஒரு மாதிரி சொன்னாரு, அதாவது நான் சாமி கும்பிட்டுட்டு நான் ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிறேனோ இல்லையோ, இந்த சுரேந்தர் வாய்ஸை கேட்காம என்னால ரீரெக்கார்டிங் பண்ண முடியாதுன்னு வரான். இவர் டெய்லி வந்தா இவர் வாய்ஸை கேட்கணும், இந்த ரீரெக்கார்டிங் ஆரம்பிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு குரலுக்கு சொந்தக்காரர். அப்புறம் அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லாமே கலைமாமணில இருந்து கலை வித்தகர்ல இருந்து எல்லா விதமான அவார்ட்ஸும் அவர் எஸ் என் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதோட மிகப்பெரிய சிறப்பான அவார்டு என்ன அப்படின்னா, ஒரு ஆச்சரியமான விஷயம், பயோபிக் சொல்லுவாங்க. பொதுவாக நடிகர்களுக்கு பயோபிக், அப்புறம் பெரிய பெரிய சரித்திரம் உள்ளவங்களுக்கு பயோபிக்ஸ், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஒரு வாய்ஸ்க்கு பயோபிக் வந்தது எஸ் ஏ சுரேந்தர் ஐயா அவர்கள் தான். இப்போ பால்கின்ற ஒரு ஹிந்தியில படம் பண்ணார் பாருங்க, அமிதாப் பச்சன் தனுஷ் பண்ணாங்க. அந்த படம் பேர் என்ன? ஷமிதாப். அந்த ஷமிதாப் படம் அவர் இன்டர்வியூல சொல்லும்போது சொல்றாரு, இதுக்கு என்னோட இன்ஸ்பிரேஷனே எஸ் என் சுரேந்தர் அப்படின்னாரு. ஒரு வாய்ஸ்க்காக அந்த வாய்ஸ் என்ன பண்ணும், அந்த வாய்ஸ் இல்லைன்னா என்ன ஆகும்ன்றதா அந்த கதையினோட தீம். ஸோ ஒரு பயோபிக் உருவாகவே காரணமாக இருந்தவர் எஸ் என் சுரேந்தர் சார் அவர்கள். சரி, இத்தனை புகழுக்கும் என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு அவருடைய தந்தையார். அவர் தான் எஸ் நீலகண்டன் சொல்லிட்டு வாகினியில இருந்தவர். அவரு இன்னைக்கு எத்தனையோ பேர் உள்ள வந்தாங்க, அந்த கதவை திறந்து விட்டவர் அவர் தான். போன முறை நம்ம ஐயா கூட, கண்ணதாசன் புதல்வர் கூட சொல்லியிருந்தாரு, வாசல் நின்றுட்டு இருக்கும்போது அவர் தான் சொன்னாருன்னு. அவருக்கு மட்டும் இல்ல, டிபி கஜேந்திரன் சார் இருந்து இளையராஜா சார் வரைக்கும் எத்தனையோ பேருக்கு கதவை திறந்து விட்டார். அப்பேற்பட்ட பெருமகனார் அவரு. அதனுடைய வீச்சு தான் இன்று நம்ம ஐயா இங்க இருக்காரு. எனக்கு என்ன சிறப்பு அப்படின்னாங்க, நான் இவருடைய குரலை கேட்டு மயங்கினவன். நான்லாம் சமீபத்துல நடிகர் திலகம் பத்தி ஒரு உரையாடல் எங்கேயோ பேசியிருந்தேன். அப்போ ஒரு ஃபோன் பண்ணாங்க எனக்கு, ஐயா எனக்கு தெரியல, போன் எடுத்தேன். அப்ப அந்த வாய்ஸ் வருது, நான் எஸ் என் சுரேந்திரன் பேசுறேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்தது. நான் ஷாக் ஆயிட்டேன், சார் நீங்களா அப்படின்னு. உங்க பேச்சு கேட்டேன், அதை பத்தி பாராட்டெல்லாம் ஏதோ சொன்னாரு. அப்ப பேச்சு முடிஞ்ச உடனே அந்த நம்பரை எப்படி பதிவு பண்றதுன்னு எனக்கு தெரியல. எஸ் என், எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு சுரேந்தர் இருக்காரு. ஸோ நான் எஸ் என் சுரேந்தர் போட்டுட்டு பிராக்கெட்ல வாய்ஸ் கிங் அப்படின்னு போட்டேன். அந்த இதுக்கு போட்டேன். ஆமா, உண்மையாவே குரலுக்கு அரசன், அந்த குரல் அரசன் எங்கள் எஸ் என் சுரேந்தர் ஐயா அவர்கள். இப்பவும் தமிழர்கள் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்க எங்க இருந்தாலும், எந்த மூலையில இருந்தாலும், ஏதோ டிவியில எங்கேயோ இவரோட குரல் கேட்காம இருக்காது. அப்பேற்பட்ட ஒருத்தரை எனக்கு அறிமுகம் செய்யக்கூடிய பாக்கியம் கொடுத்த எங்கள் இசைக்கவி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். வணக்கம். வணக்கம். ஒரு நிமிஷம் இருங்க. மிக்க நன்றி பூபதி. ஒரு நிமிடம் காந்தி அண்ணாவையும் அண்ணாதுரையும் மேடை கழித்து இவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன். அநேகமா 1964 63 64 மத்தியில ராமகிருஷ்ணா நார்த் பிரான்ச்ல படிச்சுக்கிட்டு இருந்தோம். அவர் படிச்சார். சுரேந்திரனை கிளாஸ்ல பார்க்க முடியாது, மேடையில பார்க்கலாம். எல்லா ஸ்கூல் ஃபங்க்ஷன்லயும் பார்க்கலாம் சுரேந்தரையும் அண்ணா சுந்தரையும். ஜோக்ஸ் அபார்ட்,
எனக்கு வந்து ஒரு பெரிய வியப்பையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தினது. அது ஒரு நாடகம். அது எதை பற்றி, ஒரு சரித்திர நாடகம். இது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஐ எம் டாக்கிங் அபவுட் சம்திங் 51 இயர்ஸ் ago. அதில் சுரேந்தர் தான் முதல்ல வந்து பாடுவான். அப்படியே மாணவர்கள் எதிர ஒரு தூய தமிழில் ஒரு பாட்டு பாடுறது, வசனம் சொல்றதுன்றது எவ்வளோ சேலஞ்சிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படியே கப்சிப்னு ஆயிட்டாங்க மாணவர்கள்லாம். அப்படி ஒரு ஆளுமை அவனுக்கு. அப்போ அவன் குரல், அந்த பாவனை, உதாரணம் சொல்லணும்னா இந்த வணங்காமுடியல ஓங்காரமாய் விளங்கும் நாதன் சிவாஜி பாடுவார் பாருங்க, அது மாதிரி இருக்கும் பாவனை. அப்படி இருந்தது. அது பாட்டு ஞாபகம் இருக்கா? அவர் 2 வரி ஞாபகம் இருக்கா? தில்லையிலே நின்று திருநடனம் புரியும் வள்ளலே அருள் புரிவாய். தில்லை தாண்டவா, தொல்லை வினை தீர்க்கும் எங்கள் ஆண்டவா, இந்த பிள்ளைக்கு நாளெல்லாம் உன்னை பாட வேண்டும் என்றுதான் ஆசை. அடுத்த வரி ஞாபகம் இல்லை. அப்படியே வசனம் மழமழையா பேசுவான் வசந்த். அது ரொம்ப, அதாவது சில அப்போ வந்து இம்ப்ரெஷனபிள் அண்ட் வல்னரபிள் சைக்கி. ஸோ அதில் உள்ள தங்கிறது வந்து மறக்கிறது இல்லை. ஸோ அந்த பெரிய பாதிப்பு எனக்கு சுரேந்திர பார்த்தபோது ஏற்பட்டது. தாக்கம், பாதிப்பு எது வேணா சொல்லலாம். அப்படி அதற்கு பிறகு நாங்கள் 1969 அப்போ எஸ்எஸ்எல்சின்னு ஒன்று உண்டு. நாங்களும் பாஸ் பண்ணோம்ல, நாங்களும் மார்க்கெல்லாம் போட்டாங்க. இதுக்கு பண்ணி சரி, அது ஒரு வழியா பாஸ் பண்ணோம். இப்போ கிங் ஆஃப் வாய்ஸ்ன்ட்டு, குரலின் அரசன்ட்டு வேற சொன்னார் பூபதி. ஆனால் நமக்கு ஒருத்தர் இருக்கார், நம்ம எல்லாதோ நம்முடைய குமணன்லேருந்து ஆரம்பித்து பாலா எல்லாருக்குமே வந்து நடிகர் திலகம்னும் போது அந்த குரல் அப்படியே ஒரு பர்சானிஃபிகேஷன் ஆஃப் பர்ஃபெக்ட் வாய்ஸ் மாடுலேஷனுங்கிறது அப்படிதான் நமக்கு இருக்கும். அதை ஒரு ஃப்ரேஸ் இவர் யூஸ் பண்ணார், அதை அவங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன தெரியுமா சொன்னார் சிவாஜியை? குரலின் குல தெய்வம்னாரு. இதுக்கே இவருக்கு ஒரு விழா நடத்தி கொண்டாடலாம். குரலின் குல தெய்வம்னார். அப்சல்யூட்லி. ஒரு வாட்டி கைதுட்டுவோமா சுரேந்தருக்கு? நன்றி நன்றி. அவ்வளோ அற்புதமா. அதுக்கு பிறகு நாங்கள் மீனம்பாக்கம் ஜெயின் காலேஜ், அங்கேயும் அதே அங்கேயும் நீங்கள் தான் படிச்சுக்கிறோம். நான் படிக்கும்போது, நாங்கள் இருக்கும்போது 7 ஸ்ட்ரைக்கு அதில் முன்னணியில் இருந்து நடத்தினேன் நான். அப்போ இவன் இங்கே காலேஜுக்கு வந்தால் தானே ஸ்ட்ரைக் நடக்கிறதுலாம் தெரியும், வந்ததான் கிடையாது. அப்படி வந்தான்னா அந்த மரத்தடியில் கொஞ்ச நாள் இருந்து மரத்தை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுவான். அது மாதிரிதான் ஒரு வாழ்க்கை. அப்போது ஆல் இண்டியா ரேடியோவில் என்னை கூப்பிட்டு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தாங்க. நான் சொன்னேன், தனியாக படுறதா இருந்தால் வேணால் எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு நான் சேர்ந்து பண்ணுறேன்னு. சரின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, எல்லாம் பண்ணலாம். அப்போது சுரேந்திர சந்தித்தேன். எதுக்குன்னு தெரியாத 2 நோட் புக் மட்டும் வச்சுருப்பாங்க. ஒரு நாள் கிளாஸுக்கு வர மாட்டான், ரொம்ப அவ்வளோ சீரியஸாக வந்து 2 நோட் புக் வச்சுன்னு எங்கே நடந்து. சுரேந்தர் இங்கே வா, என்ன சொல்லுன்னா, இந்த மாதிரி ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, நீ வந்து பாடணும் அதுக்கு. சரி, அதுக்கு என்ன பாடுறேனே அப்படின்னா. அப்போது நல்லா தான் பேசுவேன் இதே மாதிரி. அப்போது எங்கள் கிளாஸ் ரூமில் உட்காந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணோம். நான் வந்து தப்லா, சுரேந்தர் பாடணும். பாவம் எவ்வளோ கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க பாருங்க. எங்கள் அப்பாட்ட வந்து எங்கள் நண்பர்கள் கேட்பாங்க, மாமா ரமணா தபலா வாசிப்பான்? இல்லையே, அடிப்பான் அப்படிம்பாரு. அது ஆனால் பொறுமையாக கேட்டான். அப்போது ஒரு பாட்டு, நானும் சுரேந்தரும் மட்டும் அவ்வளோ பெரிய வகுப்பறையில் இருந்தோம், ஒத்திகைக்காக வந்தோம். பாவம் பாடினான். அது எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சிங்கிறது வந்து ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி. என்னைக்கோ விழுந்த மாலையினுடைய மனம் இன்னைக்கு திடீர்னு குப்புன்னு என்னுடைய சித்தம் எங்கும் பரவுவது போல ஒரு சந்தோஷம் எனக்கு. இந்த உலகத்திலே பெரிய சந்தோஷம் வந்து ஃப்ளாண்டிங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான், நல்ல நண்பர்களை வந்து ஒரு சபையில் வச்சு கொண்டாடுவதை போல சுகமான அனுபவம் எத்தனை பேருக்கு கிடைக்குவீங்க? அதுதான் அந்த பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்கும். நான் பாட்டு பேர் இப்போ சொல்ல மாட்டேன், அவன் பாடும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அது என்ன பாட்டு என்னன்ட்டு. இதை தான் நான் வாசித்தேன் அவனுக்கு. பிள்ளைக்கு தந்தை ஒருவன்
நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும், தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும், தான் என்று சொல்லாத போதும், ஏனென்று கேட்காமல் வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இறைவன் உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். இல்லாத இடம் தேடி வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இறைவன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். கண்ணதாசன் ஐயா. இதுதான் என்னுடைய இது 1971 இருக்கும். 1971. ஸோ இந்த இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப சுலபமான நிகழ்ச்சி. அவரை பாட விட்டுட்டு அங்க இருக்கிறதுக்கு பதிலாக இங்க உட்காந்து நானும் கேட்டுட்டு இருக்க போறேன். எனக்கும் ரொம்ப சுலபமான நிகழ்ச்சி. அவரை பேச விட்டுட்டு நான் பாடி ஆகாது, எங்க அக்கா கிழிச்சு போட்டுருவாங்க. நீனும் சும்மா பேசிக்கிட்டே இருக்க, அவரை பாட விட்டு. இல்ல, நான் படத்துல பேசுனது மட்டும் வேணா பேசிக்கிட்டேன். ஆனா நடுவ உங்களுக்கு கவியரசருடைய தனிப்பட்ட கவிதைகள் சில வரிகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முக்கால்வாசி அவருடைய பயோகிராபிக்கல் ஸ்கெட்சா இருக்கும். அவர் தன்னுடைய குணச்சித்திரத்தினுடைய அடித்தளம் எதுவோ அதை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய வரிகள் அங்கங்க இருக்கும். உதாரணத்துக்கு, ஆற்றிலும் குளித்தேன், சேற்றிலும் குளித்தேன், காற்றினில் பறந்தேன், கல்லிலும் நடந்தேன், ஊற்று புனலில் ஒளியினை கண்டேன். ஒரு கற்பனை பாருங்க. ஊற்று புனலில் ஒளியினை கண்டேன், மாற்று பொன்னினும் மாசினை பார்த்தேன், பார்த்தது கோடி பட்டது கோடி, சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம். ஒரு கடைசியில மிஞ்சி போனா என்ன ஆகுது? எது மிச்சம்? உங்களுக்கு அனுபவம் தான் மிச்சம். சேர்த்தது என்ன சிறந்த அனுபவம். ஆனா இதோடு இந்த கவிதையை நிறுத்திடக்கூடாது. அறிவும் தெளிவும் ஆய்ந்திடும் பண்பும் தனியா கல்வி தாகமும் விடுத்து, தனியா கல்வி தாகமும் விடுத்து, கற்றேன் சில நூல். படிக்கணுங்கிற பிளஷருக்காக நான் படிச்சது. கற்றேன் சில நூல், கற்றவை எல்லாம் மற்றவர்க்கெனவே வடித்து வைக்கிறேன். பெற்றவை என்ன? பேரும் புகழும், பெறப்போவதோ பெரியவன் பாதம். அதுதான் பெற்றவை என்ன? பேரும் புகழும். அது முடிஞ்சிருந்து நினைக்கிறேன் பாரு. அதுக்கு மேல அவரால் சொல்ல முடியும். பெறப்போவதுவோ பெரியவன் பாதம் அப்படின்னு முடிக்கிறார். அப்படியே ஒரு அருமையான கவிதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இப்போ 1964 போவோமா? திரும்ப வேட்டைக்காரன் திரைப்படம் வந்தாங்க. நீ என்ன பேச மாட்டியா? நீங்க அனுமதி கொடுத்தா நான் பேசுவேன். என்ன பேசலாம்? கண்ணதாசன் ஐயாவை பற்றி நான் பேசுகிறதுக்கு என்னுடைய இளமை காலத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. எம்எஸ்வி அண்ணா கிட்ட ஜோசப் கிருஷ்ணா இருந்தார் இல்லைங்களா? அவர் வந்து தனியாக இசையமைச்சார் ஒரு படத்துக்கு. அப்போ எங்கள் அப்பாவை வந்து சந்தித்தார். நீலு, ஐ நீட் யுவர் சன்ஸ் சர்வீஸ், ப்ளீஸ் சென்ட் ஹிம் வித் மீ அப்படின்னார். அவர் ஆங்கிலோ இண்டியன், உங்களுக்குலாம் தெரியும். அவர் நல்ல ஆங்கிலத்தில் ஒரு கமாண்ட் இருந்தது. அப்போது என்னை அவர் கூப்பிடுறாருன்னு தெரிஞ்சு நான் வந்து அவர் பக்கத்தில் போய் நின்னேன். எங்கள் அப்பா வந்து அனுமதி கொடுத்தார், அவரோடவே போ அப்படின்னு. அப்போது கவிதா ஹோட்டலுக்கு அவர் என்னை கூட்டிகிட்டு போகிறார். கண்ணதாசன் ஐயாவுடைய
காலடியில் உட்காந்துக்கிட்டு ஜோசப் கிருஷ்ணா அவர் அந்த மியூசிக் டைரக்டர் பாடுறாரு. அதை நான் கேட்டு டியூனை வந்து கண்ணதாசன் ஐயாவுக்கு பாடணும். அந்த பாக்கியம் கிடைச்சது. நான் பாட, கவிஞர் ஐயா அவர்கள் எழுத, அந்த படத்திற்குரிய 5 பாடல்களும் நான் பாடி 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 அவர் வந்து கவிஞர் ஐயா எழுத. மகாபாவி சொன்னானா இது வரைக்கும்? இல்லை, ஏதாவது 1-2 விஷயங்கள் மிச்சம் மீதி வைக்க வேண்டாமா? ரொம்ப அருமை. எவ்வளோ பெரிய அனுபவம் அது, எவ்வளோ பெரிய வாய்ப்பு. அது என் வாழ்க்கையில் அந்த மறக்க வரைக்கும் முடியாது. பாட்டு ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இல்லை. இந்த மாதிரி தான் இந்த மாதிரி மாட்டி விடுவீங்க. அவருடைய அந்த அதுவும் நான் சொல்லி ஆகணும். என் வாழ்க்கையில் நான் வந்து 2 பேருக்கு தான் ரொம்ப அழுதேன். ஒன்று கண்ணதாசன் ஐயா அவருடைய மரணத்தில், முகமது ரஃபி ஐயா அவருடைய மரணத்தில். 2 பேருடைய மரணத்தில் தான் நான் ரொம்ப நிலை குலைந்து போனேன். அப்படி பாண்டி பஜாரில் இவருடைய பூத உடல் போயிட்டுருக்கு. எனக்கு மரம் ஏறலாம் தெரியாது. மரம் ஏறி அவரை பார்க்குறேன். அவரை பார்க்குறேன். அந்த உடலை பார்க்கும்போது எனக்கு தோன்றின பாடல்கள் வேடுவரை உறவு, அவனுக்கு என்ன தூங்கி விட்டான், அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி தத்துவ பாடல்களாக, போனால் போகட்டும் போடா, சட்டி சுட்டதடா, இப்படி பாடல்கள்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது. என்னை அறியாமல் எனக்கு மரம் ஏற தெரியாதவனை எனக்கு மரம் ஏற்றி அவர் இறந்த பின்பு கூட எனக்கு ஒரு கலையை கற்றுக் கொடுத்தார். அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு மேதை, மகா மேதை. அவர் எங்கள் அப்பாவுக்கு ஒரு நெருங்கிய நண்பராக இருந்தார். இப்போ வேட்டைக்காரன் திரைப்படத்திலேருந்து ஒரு பாட்டு தேர்ந்தெடுத்திருக்கார் சுரேந்தர். 1964 கேவி மகாதேவன் ஐயாவுடைய இசையமைப்பில். முக்கனியின் சார் எடுத்து முத்தமிழின் தேன் எடுத்து, முக்கனியின் சார் எடுத்து முத்தமிழின் தேன் எடுத்து, முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய், முப்பாலிலே கலந்து எப்போதும் சுவைத்திருப்பாய். 4 பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும், 4 பேர்கள் போற்றவும் நாடு உன்னை வாழ்த்தவும், மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை, நல்ல மனமுடையோர் காண்பதுதான் தனி மரியாதை. வெள்ளி நிலா முற்றத்திலே விளக்கெரிய விளக்கெரிய, உள்ளமெனும் தாமரையில் உனை எடுத்து கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன். அவ்வளோதான், நீங்கள் கைத்தட்டலாம். மானத்தோடு வாழ்வதுதான் சுயமரியாதை, நல்ல மனமுடையோர் காண்பதுதான் தனி மரியாதை. ரொம்ப ஆழமான வரி. அதாவது ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அவன் வாழும் நாளிலேயே அவன் காணக்கூடிய அங்கீகாரம் எது என்றால், நல்ல மனமுடையோர் அவனை காண வேண்டும். எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு என் வாழ்க்கை நிகழ்ச்சியே ஒன்று எனக்கு ஞாபகம் இருக்குது. எங்கள் தாத்தா இருந்தாருங்க, எங்கள் அப்பாவுடைய அப்பா, திருநெல்வேலியில் இருந்தார். ரொம்ப ஏழை அவர். கவிஞனை பெற்றவரை பெற்றவர் அல்லவா, வேற எப்படி இருந்திருக்க முடியும்? ஆனால் ஒரு சாயாம தான் உட்காருவார், சேர் வெளிமில் தான் அப்படி தான் உட்காந்துட்டு இருப்பார். அவர் தெருவில் இறங்கி அப்படி நடந்து போனால் அந்த முழுக்க திண்ணைகளாக இருக்கும்ல, அந்த திண்ணையில் இருக்கிற பேச்செல்லாம் அடங்கி அவங்களாம் எழுந்து நிற்பாங்க. ஹி வாஸ் ஜஸ்ட் அ சப் ரெஜிஸ்ட்ரார், ரிட்டையர்டு, அவ்வளோதான். அவர் எந்த பதவியும் கிடையாது, பணம் என்பது கிடையவே கிடையாது. ஆனால் அவருடைய கம்பீரம் வந்து அவருடைய கேரக்டர் கொடுத்தது, அவருடைய ஸ்டேச்சர். அதுக்கு நல்ல மனமுடையோர் காண்பது தான் தனி மரியாதை. அவர் அங்கே நடக்கும்பொழுது எல்லாம் அப்படி டக்குனு இந்த வேஷ்டி அப்படி அப்படி விடுவாங்க, கீழே விட்டுட்டு அப்படி இருப்பாங்க. அப்புறம் அவர் அப்படி கடந்த பிறகு திரும்ப திண்ணில் உட்காந்துப்பாங்க, அவங்க அரட்டை தொடரும். இந்த வரியை இப்போது சுரேந்தர் பாடும்போது எனக்கு அந்த காட்சி ஞாபகம் வருது. அப்போ எனக்கு 7 வயசு. மானத்தோடு வாழ்வது தான் சுயமரியாதை. அவர் மானத்தோடு தான் இருந்தார். நல்ல மனமுடையோர் காண்பது தான் தனி மரியாதை. அதாவது ஒரு நல்லவன் நம்மளை வாழ்த்தணும், நல்லவன் நம்மளை நம்பணும்.
அதை அவன் சொல்லாமல் அவன் அதை அக்னாலேஜ் பண்ணுறான் பாருங்க, அதுதான் மரியாதை. ஒரு ஒரு மேடை போட்டு ஒருத்தரை பற்றி வாழ்த்துறது அதுவும் நல்லது, அது ஒரு சம்பிரதாயம். ஆனால் இந்த ஊர் கொடுக்குற மரியாதை வந்து சம்பிரதாயத்துக்கு அப்பாற்பட்டது, அது இயல்பானது. ஸோ அதுதான் எனக்கு இப்போ தோணிச்சு. அருமையான வார்த்தை. இதில் வந்து உள்ளமெனும் தாமரையில் உன்னை எடுத்து கொண்டு வந்தேன், பின்னால் இந்த இதே ஓமை வரும். தாமரை பூவினில் மனதை எடுத்து தனியே வைத்திருந்தேன் அப்படின்னு ஒரு இசையமைப்பாளர் கூட அதில் என்ன இருக்கு, அது ஒரு கவிதையே இல்லைன்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டாரு. அது எனக்கு ரொம்ப வருத்தம். அது இன்னும் அருமையான ஒரு கவிதை நுண்மை அது. உள்ளமெனும் தாமரையில் உன்னை எடுத்து கொண்டு வந்தேன்கிறார். யார? குழந்தைய, தான் பெற்ற குழந்தைய. இருக்கிறதுலேயே பெருசு எது, பெரிய சிறப்பு எது? நமக்கு பிறந்த குழந்தை. நன்மக்கட்பேருங்கிறார்ல, ஒரு அட்ஜெக்டிவ் வர போட்டார், நன்மக்கட்பேருன்ட்டு. அதை நீங்கள் சாதாரணமாக ட்ரீட் பண்ண முடியும்? இருக்கிறதுலேயே மோஸ்ட் ப்ரெஷியஸ், இன்வேல்யூபிள். அதை எதில் நான் எடுத்துகிட்டு போக முடியும்? கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. என் உள்ளமே மலர்ந்து போச்சு. இவன் வந்து என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், பிறந்ததே என்னுடைய களி தீர்ந்து போச்சுன்னு பாரதியார் பாடுறாரு. ஸோ அந்த தாமரையில் வச்சு அவளை கொண்டு போங்க. அதே மாதிரி அங்கே காதலன் காதலிக்கு நடுவில் அது கொடுக்கும்பொழுது எப்படி? தாமரை பூவினில் மனதை எடுத்து தனியே வைத்திருந்தேன். ஐ கெப்ட் இட் இன் an எக்ஸ்க்ளூசிவ் பிளேஸ். மனதை எடுத்து அப்படி வச்சுருந்தேன். ஏன்னா இந்த ஒன்றால் வந்து என் மனசு ரொம்ப மென்மைப்பட்டு போச்சு. இவ்வளோ மென்மையாக இருக்கிற ஒன்றை நான் எதில் ஏந்துவேன்? தாமரை பூவில் தான் ஏந்த முடியும். அது எடுத்து தனியே யாரும் பார்க்க முடியாது அந்த தாமரையை, அதுக்குள்ளே இருக்கிற மனசை அப்படி வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ அப்பேற்பட்ட வரிகள் அடங்கிய வைர வரிகள் அடங்கிய பாடலை நினைவுபடுத்தியதற்கு நன்றி சொல்லி அடுத்த பாடலுக்கு போவதற்கு முன்னாடி 4 வருஷம் சொல்லி ஒன்று எனக்கு இன்னொரு விஷயம், சின்ன விஷயம் என் மனசார சொல்லிடுறேன். ப்ரோக்ராம் முடிஞ்சிடுத்து நினச்சிட்டேன். இல்லை இல்லை, சரி. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லை. நம்ம சகோதரர், அன்பு சகோதரர் பூபதி பாலமுருகன் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். அவ்வளோ அழகாக என்னை பற்றி சொன்னீங்க. அதை நான் மறந்துடக்கூடாது. அதனால் நீங்கள் நன்றின்ற ஒரு வார்த்தை சொன்னோடனே அதை நான் ஞாபகம் வந்து பிடிச்சுன்னு விட்டேன். சரி.